வணக்கம். வணக்கம். கிளாம்பாக்கம் பேர் நிலையம் பிரம்மாண்டமா கட்டிருக்கு. நீதிமன்றம் கூட அண்மையில் பாராட்டு தெரிவிச்சது. ஆனா மீண்டும் ஆம்னி பேருந்துகள் நகருக்குள் நுழைவதற்கு அனுமதி அப்படின்ற விவகாரம் அப்படின்றது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் இந்த முடிவு எடுக்கப்பட்டது? ஆம்னி பேருந்துகளுக்கு மட்டும் நகருக்குள் நுழைய அனுமதி அப்படின்னா ஒரு காம்படிஷன்ல அரசு பேருந்துகளுக்கும் ஆம்னி பேருந்துகளுக்கும் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்காதா? இதனால்தான் நாங்கள் முன்னாடியே இந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் துவக்கப்பட்டதிலிருந்தே ஆம்னி பேருந்துகள் முழுமையாக இங்கிருந்து இயங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தோம். அவர்கள் சிலர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். பெரும்பாலான சங்கங்கள் எங்களோடு ஒத்துக்கொண்டு பேருந்துகளை இயக்க துவங்கிவிட்டார்கள். ஒரு சிலர் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்ற நிலையில் நீதிமன்றம் அதிகாரிகளும் அவர்களையும் பேச சொல்லியிருக்கின்ற சூழலில் நீதிமன்றத்தினுடைய அறிவுரையை கருத்தில் கொண்டு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக இயக்குவதற்கு அவர்களுக்கு அந்த கருத்துக்கள் வைக்கப்படவில்லை. கொண்டு இறக்குவதை பெருங்கலத்தூரில் இறக்குவது போன்று ஒரு சில இடங்களில் ஏற்றலாம் என்பது மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் நீதிமன்றத்தின் முடிவுக்கு பிறகுதான் வரும். நீதிமன்றமும் சொல்லியிருப்பது கிளாம்பாக்கம் என்ற ஒரு அருமையான பேருந்து நிலையத்தை திறந்த பிறகு அதை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது என்றுதான் மாட்சிமை நீதிமன்றத்திலும் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த நேரத்திலும் தொடர்ந்து அரசின் சார்பாக சொல்வது தேவையான அத்தனை வசதியும் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. கிளாம்பாக்கம் அந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்பது இந்தியாவிலே இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த பேருந்து நிலையமாக அமைந்திருக்கிறது. ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை அவர்களுடைய பார்க்கிங் இடம் தேவை என்பது மாத்திரம்தான். அதுவும் முடிச்சூரில் தயாராகி கொண்டிருக்கிறது. மார்ச் மாதத்திற்குள்ளாக அவர்களிடத்தில் அது வழங்கப்பட இருக்கிறது. எனவே அதில் கருத்தில் கொண்டு அவர்கள் செயல்பட வேண்டும் என்றுதான் நாங்களும் கூறியிருக்கின்றோம். கிளாம்பாக்கம் தற்காலிக ரயில் நிலையம் தயாராகிட்டு இருக்கு. ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்தம் தயாராகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பிறகுதான் எல்லாமே தயார் செய்ய வேண்டிய நிலை ஏன் வந்தது? முன்கூட்டியே திட்டமிடலையா? இல்லை, இந்த பேருந்து முனையம் என்பது கடந்த காலத்தில் துவங்கப்பட்டு பாதியிலே அந்த பணிகள் செய்யப்படாமல் கிடந்தது என்பது உங்களுக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அதற்கான நிதியை ஒதுக்கி தொடர்ந்து அதை சீர்படுத்தி வந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட எல்லா பணிகளும் முடிந்து விட்டது. ஆம்னி பேருந்துகளுக்கான பேருந்து நிறுத்தம் மாத்திரம்தான் தயாராகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த பேருந்துகளை கோயம்பேட்டிலிருந்து படிப்படியாக மாற்றுகின்ற பணி அதுவும் துவங்கி இப்பொழுது முடிந்திருக்கிறது. ஒரு பேருந்து முனையம் இதே போன்று கோயம்பேடு துவங்கிய போதும் அந்த துவக்க வாரங்களில் அப்பொழுதே பத்திரிகைகளில் தலைப்பு செய்தி இதே போன்றுதான் வந்தது. கோயம்பேட்டில் வந்தால் குடிக்க தண்ணீர் இல்லை, போதுமான வசதிகள் இல்லை என்று. எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறது. நாம் எதிர்பார்ப்பதை விட சில நேரங்களில் கூடுதலாக மக்கள் திரள் வருகின்ற பொழுது அதை கையாளுவது கோயம்பேட்டிலே சமயத்தில் பிரச்சனையாகத்தான் இருக்கும். அதே சூழல் தான் இங்கேயும் புதிதாக வந்த முதல் நாள். அவ்வளவுதான், அந்த முதல் நாள் தான் அந்த பிரச்சனைகள். பிறகு எல்லா பிரச்சனையும் இப்பொழுது சரியாகி எல்லோரும் பொதுமக்களும் மிக சிறப்பான முறையில் தான் கிளாம்பாக்கம் இருக்கிறது என்ற கருத்தையும் தெரிவிக்கிறார்கள், பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஆம்னி பேருந்துகள்ல ஒரு தரப்பு தான் இந்த மாதிரியான குறைகளை சொல்றாங்க, நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆம்னி பேருந்துகள் மீண்டும் சென்னை நகருக்குள் வந்தா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டப்பட்டதுடைய நோக்கமே சிதையும் இல்லையா? காலி வண்டி வந்தா என்ன, பேசஞ்சர்ஸோட வந்தா என்ன? இல்ல, அவர்களுடைய பணிமனை எல்லாம் நகரத்தில் இருக்கிறது. அங்க போய் நாங்க அந்த பராமரிப்பு பணிகளை செய்து வருகிறோம். அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு என்பதை தான் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். முடிச்சூர் அந்த நிறுத்தம் துவங்கிய பிறகு முழுமையாக அங்கே எல்லோரும் மாறிக்கொள்ளக்கூடிய சூழல் வரும். இப்போதைக்கு அந்த தனியார் பேருந்துகள் அவர்களுடைய பணிமனை, அலுவலகம் இவற்றிற்காக பயன்படுத்த வேண்டும் என்று கோருகிறார்கள். ஆனால் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்பது திறக்கப்பட போவது என்பது ஒரு 6 மாத காலமாகவே அதற்கான பணிகள் முடிவுற்று கொண்டிருக்கிறது. மழை பெய்த பொழுது மழை கூடுதலாக அங்கே நின்றதனால் அதற்கு வடிகால் வசதி செய்த பிறகு மீண்டும் முடித்துக் கொண்டு திறக்கலாம் என்பது கருத்துக்கள்லாம் எல்லோருக்கும் தெரியும். தெரிந்தும் அவர்கள் இப்பொழுது வராது என்ற ஒரு எண்ணத்தில் இருந்து விட்டார்கள். இப்பொழுது இந்த பேருந்து முனையம் திறக்கப்பட்டு விட்டது என்ற பிறகுதான் அவர்கள் தங்களுடைய அலுவலகத்தை மாற்றுவதற்கான பணிகளே இறங்கி இருக்கிறார்கள். எனவே அதற்கான காலத்தை கேட்டுதான் அவர்களும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். நான் முதல் 2 நாட்கள் நேரடியாகவே அங்கே சென்று பார்வையிட்டேன். அதற்கு பிறகு ஒரு வாரம் கழித்தும் சென்று ஆய்வு மேற்கொண்டேன். அப்பொழுதெல்லாம் அங்கே எல்லா பேருந்துகளும் நிறுத்தப்படுவதற்கான இடம் இருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. அங்கே தங்குபவர்களுக்கு சில வசதிகளை கேட்டார்கள். அதற்கான வசதிகளும் அந்த சிஎம்டிஎஸ் சார்பாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா, மக்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. கட்டமைப்புகள் ரீதியாக நீங்கள் கட்டி கொடுத்துடலாம், ஆனால் அங்கே இறங்கக்கூடிய மக்களுக்கு சென்னை நகருக்குள் விடிய கால அதிகாலை 2 மணிக்கு இறங்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு குழப்பம் இருக்குது. ஒரு கனெக்டிங் பஸ்ஸஸ் அங்கேருந்து டிக்கெட் எடுக்கிறவங்கள நாங்களே கனெக்ட் பண்ணி எம்டிசி பஸ்ஸில் கொண்டு வந்து கோயம்பேட்டில் சேர்த்துருவோம் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் ஏன் கொடுக்க முடியல?
இல்ல எம்டிசி பேருந்துகள் கோயம்பேட்டில் எப்படி இயங்குதோ அதே போல இப்பொழுது கிளாம்பாக்கத்திலும் இயங்க துவங்கிவிட்டது. கிளாம்பாக்கத்திலிருந்து தாம்பரத்திற்கு 10 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து, அதே போல கிண்டிக்கு 15 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து, கோயம்பேட்டிற்கு 30 நிமிடத்திற்கு 5, 10, 15 நிமிட இடைவெளிகளில் இந்த 3 இடங்களுக்கும் பேருந்து தொடர்ந்து இயக்கப்படுகிறது. பேருந்து வசதி இல்லை என்ற குறையெல்லாம் அங்கே கிடையாது. பேருந்துகள் தேவையான அளவிற்கு மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இயக்கப்படுகிறது. மக்கள் அதை பயன்படுத்த துவங்கிவிட்டார்கள். பஸ்ல கடுமையான ஒரு கூட்ட நெரிசல்ல போட்டி போட்டு தானே ஏற வேண்டி இருக்கு. இல்ல அது அந்த முதல் நாள் ஆம்னி பேருந்துகள் வந்த அன்றைக்கு ஒரே நேரத்தில் எல்லா பேருந்தும் வந்து இறங்கிய பொழுது கூட்ட நெரிசல் இருந்தது. அதையும் ஒரு 10,000 பேர் அந்த ஆம்னி பேருந்துகளில் வந்து இருப்பார்கள் என்றால் அவர்களையும் அந்த மாநகர போக்குவரத்து கழகத்தின் மூலமாக உள்ளே நகருக்குள் கொண்டு சேர்க்கின்ற பணி செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்ந்து இது ஒரு தொடர் நடவடிக்கை. நமக்கு ஒரு 3 நாள் இப்பொழுது தொடர் விடுமுறை வந்தால் அந்த நேரங்களில் மக்கள் இப்பொழுது வெளியே போவது அதிகமாகிவிட்டது சென்னையை விட்டு. இது கடந்த ஒரு 6 மாத காலத்தில் நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். ஒரு 3 நாள் அரசு விடுமுறை தொடர்ந்து வருகிறது என்றால் ஏற்கனவே தீபாவளி பொங்கலுக்கு தான் மக்கள் பெருமளவில் சென்னையிலிருந்து வெளியே போய் வருவார்கள். இப்பொழுது பொங்கல் தீபாவளி மாத்திரமல்ல, இந்த பூஜா விடுமுறை நாட்கள், அதே போல கிறிஸ்துமஸ் நாட்கள், ஜனவரி 1 என்று இந்த நாட்களிலும் தொடர்ந்து 2 நாள் 3 நாள் அரசு விடுமுறை கிடைத்தால் மக்கள் வெளியேறுகின்ற சூழல் இருக்கிறது. அந்த நேரங்களில் அந்த 1 மணி நேரம் கூட்ட நெரிசல், திடீரென்று எதிர்பாராத கூட்ட நெரிசல், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம எஸ்டிமேட் பண்ணி தான் கூடுதலாக பேருந்து வசதி செய்யும் பொழுதும் சில நேரங்களில் கூடுதலாக வரும்போது அந்த நெரிசல்படுவதாக தோன்றுகிறது வழி. ஆனால் அதற்கும் தேவையான பேருந்துகளை எக்ஸ்ட்ரா பேருந்துகளை நிறுத்தி வைத்து தான் இயக்கிக் கொண்டிருக்கிறோம். திரு சிவசங்கர், பிரம்மாண்டமா கிளாம்பாக்கம் பேர் நிலையம் கட்டிட்டீங்க, வந்து பார்க்குறவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு போறாங்க அப்படின்ற கருத்து தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு எம்டிசி பஸ்ல ஓட்டை விழுந்து ஒரு பயணி கீழே விழுற நிலைமை தானே இருக்கு. இந்த பேருந்துகள்லாம் எப்ப சரியாகும்? அதாவது ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன். 2006, 2011 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது 15,000 பேருந்துகள் வாங்கப்பட்டது. ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்த காலத்தில் 10 ஆண்டுகளில் வெறும் 14,000 பேருந்துகளை தான் அவர்கள் வாங்கினார்கள். மக்கள் பயன்பாட்டிற்கு கூடுதலாக பேருந்துகளை வாங்காமல் அவர்கள் விட்ட காரணத்தினால் இப்பொழுது அந்த சுமை இருக்கிறது. ஆனால் புதிய பேருந்துகளை மாற்றுவதற்கான எல்லா விதமான நடவடிக்கையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து 4,000 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான நடவடிக்கையை துவங்கி கடந்த வாரத்தில் 100 புதிய பேருந்துகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கரங்களாலே கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு படிப்படியாக வாரந்தோறும் 100கணக்கான பேருந்துகள், புதிய பேருந்துகள் பாடி கட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு எல்லா மாவட்டங்களிலும் செயல்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது. இதல்லாமல் பழைய பேருந்துகளில் அடித்தள சட்டம் சிறப்பாக இருக்கின்ற பேருந்துகளில் 1500 பேருந்துகளுக்கு புதிய கூடு கட்டுகின்ற பணியில் 700 பேருந்துகள் கூடு கட்டுகின்ற பணி முடிக்கப்பட்டு அவையும் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதே போல சென்னை நகரத்திற்கு இப்போது புதிதாக 100 நகர பேருந்துகள் வர இருக்கிறது. அதல்லாமல் 100 எலக்ட்ரிக் பஸ்கள் வாங்குவதற்கான டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு தொடர் நடவடிக்கை. இந்த ஆட்சி அமைந்த பொழுது கடந்த ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தி விட்டு போன பொருள் சுமை, கடன் சுமை, அதே போல ஆட்சி அமைந்த போது கொரோனா உச்சத்தில் இருந்த காரணத்தினால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, இதையெல்லாம் தாண்டிதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கி அந்த பணிகள் துவங்கிவிட்டன. இந்த புதிய பேருந்துகள் கிட்டத்தட்ட ஒரு 6,000 கணக்கில் அந்த புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வருகின்ற நேரத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் முழுவதுமாக நீக்கப்பட்டுவிடும். அது இன்னும் ஒரு 6 மாத காலம். பொங்கலுக்கு முன்பாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தம் அறிவிச்சாங்க. அதற்கு பிறகு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவங்க அரசு மீது நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வேலைநிறுத்தத்தை வாபஸ் வாங்குறாங்க. ஆனால் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை கூட தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. ஏன் முடிவுகள் எட்டப்படலை? அதாவது ஒரு 6 அம்ச பேச்சுவார்த்தை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த 6 அம்சத்தில் புதிய தொழிலாளர்களை வேலைக்கு எடுக்க வேண்டும் என்பது, SCTC என்கின்ற அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிக்கான எழுத்து தேர்வு முடிபெற்று நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இந்த பிப்ரவரி மாதத்திற்குள் நேர்காணல் முடிந்து அவர்கள் பணிக்கு அமர்த்தப்பட இருக்கிறார்கள். என அவருடைய முதல் கோரிக்கை முடிவுற்றது. அடுத்த மற்ற போக்குவரத்து கழகங்களுக்கும் ஆட்கள் எடுப்பதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது எல்லோரும் அறிவார்கள், அவர்களும் தொழிற்சங்கத்தில் இருக்கின்றவர்களும் அறிவார்கள். அதே போல பணிக்காலத்திலே இறந்து போனவருடைய வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் என்பது இன்னொரு கோரிக்கை. அது கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெறாமலே இருந்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு, திராவிட மாநில முதல்வர் அவர்கள் உத்தரவுக்கு பிறகு ஒவ்வொரு போக்குவரத்து கழகத்திலும் இது போன்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு பணி வழங்குகின்ற பணி துவங்கி கிட்டத்தட்ட 700க்கு 800 பேருக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இதுவும் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் சொல்வது காத்திருக்கிற எல்லோருக்கும் வேலை கொடுக்க வேண்டும் என்பது. காத்திருக்கிறவர் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் வேலை கொடுக்க முடியாது. எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கிறதோ அதுக்கு தகுந்தபடி நிரப்ப வேண்டும். அதுவும் ஒரு வரைமுறை இருக்கிறது. இவ்வளவு பணிகள் நேரடியாக எடுக்க வேண்டும், இவ்வளவு பணிகள் கருணை அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்று. அதற்கு ஏற்ப தொடர்ந்து அந்த பணி நியமனங்களும் நடைபெற்று வருகிறது. 2வது கோரிக்கை. 3, அடுத்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த குழுவும் அமைக்கப்பட்டு அதற்கான அறிவிப்பும் வந்துவிட்டது. அதில் இவர்கள் சொல்லுகின்ற வலியுறுத்துகின்ற முக்கியமான கோரிக்கை என்பது நிதி சார்ந்தது. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய டிஏவை அதற்கான அகவிலைப்படியை கூடுதலாக்கி தர வேண்டும் என்பது. இது கடந்த அதிமுக ஆட்சியில் நிறுத்திவிட்டு போனது. அதிமுக ஆட்சியில் 60 மாத காலம் கொடுக்கப்படாமல் இருந்ததை இப்பொழுது ஒரு 36 அந்த நிறுத்தப்பட்டது இப்போ ஒரு 36 மாதம் என்ற ஒரு கணக்கிலே இருக்கிறது. அதையும் கொடுப்பதற்கு நிதிநிலை சரியான பிறகு கொடுக்கப்படும் என்றுதான் உறுதியளித்திருக்கின்றோம். அதற்கான நடவடிக்கையும் நடைபெற்று வருகிறது. எனவே இதனுடைய சூழலை உணர்ந்து அரசினுடைய நிதிநிலை நெருக்கடி இதையெல்லாம் உணர்ந்து அவர்கள் தான் ஒத்துழைக்க வேண்டும். இன்னொரு புறம் ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதி பங்கீடை முறையாக தராமல் இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். நேற்றைக்கு டெல்லி தலைநகரத்திலே கர்நாடக மாநில முதலமைச்சர் தலைமையிலே உரிய நிதி பங்கீடு வர வேண்டும் என்று போராட்டம் நடக்கிறது. கேரள மாநிலத்திலிருந்து நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். நம்முடைய நிலையை கடந்த 2 வருடமாக பட்டவர்த்தனமாக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். அரசிற்கு ஒன்றிய அரசு முழுமையாக நிதி பங்கீடு தரவில்லை என்று. எனவே இந்த சூழலில் இத்தனை திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார் முதல்வர் அவர்கள். எனவே நிதி சூழல் சரியான பிறகு அதையும் சரி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் சர்ச்சை தொடர்பாகவும் ஊழியர்கள் பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் மிக்க நன்றி திரு சிவசங்கர். நன்றி.